Hi friends, welcome to Shubha Samayal. இன்னைக்கு வீடியோல வரகு வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் செஞ்சிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. செய்து ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Friends, இதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் குக்கர்ல தான் செய்ய போறேன். இதுக்காக 1.5 டம்ளர் வரகரிசி எடுத்துர்க்கேன். நீங்க இந்த மாதிரி இது ஒயிட் கலர்ல குட்டி குட்டிஸா இருக்கும். நீங்க எந்த டிபார்ட்மென்ட் ஸ்டோர்ல கேட்டிங்கனாலும் கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஒயிட்டாக இருக்கும். இது நான் 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது குக்கரில் சேர்த்திக்கிறேன். நம்ம எந்த டம்ளரால் வரகரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. நான் அளந்து எடுத்த கிளிப்பு நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு எடுத்தேன்னு சொல்லிட்டு. நான் 1.5 டம் வரகரிசி எடுத்ததுனால அதில் பாதி 3/4 டம்ளர் அந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி சேர்த்திட்டதுனால உங்களுக்கு டம்ளரில் அளந்து மட்டும் காட்டுறேன். நீங்கள் சப்போஸ் 1 டம்ளர்னா 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்திக்கலாம். நான் இது ரெண்டும் சேர்ந்து 2.25 டம்ளர் இருக்குது. ஏன்னா 1.5 டம்ளர் வரகரிசி, 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு. ரெண்டையும் சேர்த்தினோம் நமக்கு 2.25 டம்ளர் இருக்குது டோட்டலாக. இதுக்கு நான் 5.5 டம்ளர் 6 டம்ளர் வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 6 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சம் எனக்கு குலைவாக வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் 5.5 டம்ளர் சேர்த்திங்கனாலும் கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு நல்லாவே குலைவாக வேணும் அப்படின்றதால 6 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறணும். 10 to 15 மினிட்ஸ் ஊறின பின்னாடி நான் குக்கர் இதுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்திக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிட்டு இது குக்கர் மூடி போட்டு நல்லா ஊறின பின்னாடி ஒரு 3 விசில்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில்ஸ் விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி இதுக்கு சைடிஷாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு அரை மூடியிலும் பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்திக்கலாம். எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு. அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எடுத்திருக்கேன். கூடவே காரத்துக்காக இஞ்சி ஒரு துண்டும் பச்சை மிளகாய் ஒன்றும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு சேர்ந்த தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் கூட குறைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இதுக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பார் வச்சிங்கனாலுமே நல்லா தான் இருக்கும் சைடிஷாக. நான் சட்னி அரைச்சிருக்கேன் இன்றைக்கி. பாருங்கள் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு கருவேப்பிலை கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நான் தாளித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்குள்ளே அங்கே வரகு நல்லா வெந்துடுச்சு. நம்ம நல்லா விசில்லாம் போக விட்டுட்டு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம குக்கரில் வைக்கிறதுனால மேலே கொஞ்சம் குலைவாகவும் அடியில் கொஞ்சம் கட்டியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் விசில் எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கிறேன். நெய் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பச்சை மிளகாயும் ஒரு துண்டு இஞ்சியும் தட்டி எடுத்து வச்சுக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. நீங்கள் இந்த மாதிரி பொங்கலுக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கிறேன். கூட ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் பொரிச்சிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். ஒரு 2 கத்து கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். நான் சொன்னேன்ல அந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் பாருங்கள் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். கருகிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நெய்யோடு சேர்ந்து இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு அரோமா வரும். இப்போ நம்ம இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொங்கல் கூட சேர்த்திடலாம். இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாகவே நல்லாயிருக்கும். நம்ம வரகரிசி நார்மலாக நம்ம பச்சரிசியில் தான் செய்வோம். இந்த மாதிரி வரகரிசியில் செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப டேஸ்டியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஃபுல்லாக டயட்லாம் இருந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்ட பார்த்தாவே. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஹெல்த்தியாகவே எதுவுமே எடுத்துக்கிறதில்ல. ஃபுல்லாக கடையில் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சாப்பிட்ருக்காங்க. நம்ம ராகி இந்த மாதிரி சாமை மில்லட்ஸ்லாம் அதிகமாக சேர்த்திக்கணும். நம்ம வந்து நார்மலாக களி கூழ்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். நீங்கள் சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நல்ல குலைவாக நல்லா வந்திருக்கு பொங்கல் வந்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.